ஒரு ஜெனரேஷனுக்கும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்க குட்டி, குட்டி சேஞ்சஸ நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு ஆனுவல் லீவுக்கு எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த மாமா அந்த அத்தைகிட்ட, "நாங்க முருங்கன் பேக்கரில உட்காந்துருந்தோம்டி. அப்ப இந்த செல்வம் பையன, இருடா போவியான்னு சொன்னதுக்கு, ஐயோ அண்ணா நான் போறேன். அப்புறம் என் பொண்டாட்டி திட்டுவா. இல்லாட்டி அவ கால்ல விழுந்து சமாதானப்படுத்தணும்." அப்படின்னு வெட்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான்டி. அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த அத்தை, "அவனாச்சும் அவன் பொண்டாட்டி மதிக்கிறான்." அப்படின்னு சொல்ல, அந்த ஈவ்னிங் ஒரு சலசலப்போட போச்சு. அதுக்கப்புறம் நெறையா டைம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனா, லாஸ்ட் இயர் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்ப அந்த மாமாவோட பையன் அவங்க ஒய்ஃப் கிட்ட, "ஐயோ! மறந்துட்டேன்டி. சாரிப்பா. ப்ளீஸ், ப்ளீஸ் மார்னிங் கண்டிப்பா பால் வாங்கும்போது வாங்கிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தத, அந்த மாமா ஹால்ல ஈஸி சேர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தார். அண்ட் திஸ் இஸ் லைஃப்ஸ் லெட்டர்ஸ் ரைஸ் பை சனரேட்டா.